ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. பிக் பாஸ் டென்ஷன் ஆகி இது வரைக்கும் கமருதீன் விஜய் பார்வதிக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பார். விக்ரமுக்கும் சுபிக்ஷாவுக்கும் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. ஒன்றுமே இல்லைங்க, பாவங்க அப்பாவிங்க அந்த பொண்ணுலாம், ஒன்றுமே இல்லை. என்னென்னா திடீர்னு அழுகுறாங்க, ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. நம்ம விக்ரம் வந்து பக்கத்தில் உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. இது இந்த வழக்கமாக நடக்கிற விஷயங்கள் தான். என்ன ஒன்று கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. இவங்க ரொம்ப நேரம் அழுகுறாங்க, இவரும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காரு. அதில் என்ன ஆகிடுது, பிக் பாஸ் வந்து குரல் கொடுக்குறாரு, விக்ரம் சுபிக்ஷா அப்படின்னு. அப்போது ரெண்டு பேரும் பதறாங்க. அதுக்கப்புறம் வெளியே உட்காந்து பேசுங்க அப்படின்றாரு. அந்த நேரம் பாத்ரூம் வந்து ஆதரவு வராங்க. இவங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. வெளியே வராங்க. வினோத் அப்படின்றாரு பிக் பாஸ். ஓடுறாரு அவர். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. ட்ரெஸ்ஸிங் ரூம் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்படின்றாரு. ட்ரெஸ்ஸிங் ரூம் உடைகளை மாற்ற மட்டும்தான் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து பேச சொல்லுங்கள் அப்படின்றாரு. இவர் போகிறாரு. என்னாச்சு, ஏதோ மைக்கு போடலையா அப்படின்றாரு அவர். அதெல்லாம் போட்டதில்லை. என்னாச்சு, ஏன் அழுவுது அந்த பொண்ணு அப்படின்றாரு. இவருக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா தலை ரூமில் இருந்தார். ஒன்றில் தலை, நான் பேசுகிறேன் தலை, போங்க தலை அப்படின்றாரு அவர். நம்ம விக்ரம் இவர் போயிடுறாரு. அவங்க அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாண்டர்லாம் வந்து ஃபீல் பண்ணி, விடுமா ஏமா ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்றாங்க. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. தப்பாக போயிடும்ல. ஒரு ரூமில் வந்துட்டு திடீர்னு வந்து பிக் பாஸ் வந்து குரல் கொடுத்தா எப்படி வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவில் சும்மா அப்படி வெளியில் வந்துட்டு உள்ளே போயிட்டு வந்ததுக்கு உடனே வந்து பிக் பாஸ் வந்துட்டு கமருதீன் பார்வதி அப்படின்னு ஒன்று ஓடி வந்தாங்க பாருங்கள். அந்த மாதிரி இவங்க நினச்சிட்டாங்கன்னா யாரும் நினைக்க போகிறது கிடையாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சி உறவு எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு கஷ்டமாயிடுச்சு. அப்படியே ஃபீல் பண்ணாமல் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. பிக் பாஸ் ஏன் பிக் பாஸ் அவங்களுக்கு தெரியாதுன்னு. அவங்களுக்கு என்னென்னா எல்லாமே வந்து வெளிப்படையாக நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதே விஷயங்கள் தான் இப்போ விஜய் பார்வதிக்கு கமருதீன் இருக்கும். ஆனால் இதே இது வந்து இந்த இடத்துல விஜய் பார்வதியும் கமருதீன் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் பேசியிருந்தாங்கன்னா இந்நேரம் ஒரு 1000 வீடியோ வந்திருக்கும் இல்லை? ஜஸ்ட்டு மிஸ். உண்மையிலே விஜய் பார்வதியும் கமருதீன் ஜஸ்ட்டு மிஸ். இதே மாதிரி மட்டும் அங்கே நிறுந்துட்டாங்கன்னா இந்நேரம் 10-15 பெரிய பெரிய சேனல்லாம் போட்டு கிளிகிளி கிழிச்சிருப்பாங்க. இதே நம்ம வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்த்தீங்களா? இது வந்து விக்ரம் சுபிக்ஷாக்கு நடந்திருக்கு. இதனால தான் இதுன்னு என்ன பண்ணுறது, இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு இதுவாக போயிட்டுருக்கு. தேடுறாங்க ட்ரெண்டிங் பண்ணுறதுக்கு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.